10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுடைய பேக்ல இருக்கக்கூடிய அந்த ரிமெம்பர், அதாவது நினைவில் கொள்ள வேண்டியவை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனா போதும். நமக்கு அது ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால அதை பத்தி பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, உறவுகளும் சார்புகளும் நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட் என்னன்னா கணம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளதான் வருது. கணம் எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர்ல எழுதிட்டு இந்த மாதிரியான செட்டை தான் நம்ம போடுவோம். செட் பிரேசஸ் அப்படின்பாங்க. அதை தான் போடுவோம். ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏவுடன் பிக்கான கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்ததுல பாருங்க, ஏல இருந்து பிக்கான உறவுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது பாருங்க சார்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் நாங்க போட்டிருக்கேன், கார்டீசியன் பெருக்கல் உறவு சார்பு அப்படின்ட்டு. ஓகே, ஏங்கிற செட்டுக்குள்ள நானா 2 உறுப்புகள் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் ஏ பி அப்படின்ட்டு. பிங்கிற செட்டுக்குள்ள 1 2 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இப்ப பாத்தீங்கன்னா ஏக்கு 1, ஏக்கு 2, ஏக்கு 3, அதே போல பிக்கு 1, பிக்கு 2, பிக்கு 3, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஏவில் உள்ள உறுப்பும் ஒவ்வொரு பியில் உள்ள உறுப்புகளோடவும் என்ன ஆகுதுன்னு அப்படின்னா உறவு வைத்திருக்கோம். அதுதான் வந்து கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க உறவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில சமயம் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகலாம். இப்ப பிங்கிறதுக்கு இங்க வந்து நம்ம உறவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏக்கு 1, ஏக்கு 2, ஏக்கு 3, அவ்வளவுதான். இந்த பியை பத்தி நம்ம எந்த விதமான இந்த உறவுகளும் நம்ம தரல, மேப்பிங் தரல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜஸ்ட் உறவுன்னு மட்டும் சொல்லுவோம். இதே சார்பு அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பியில் இருக்கக்கூடியது கூட உறவு வைத்திருக்கணும், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப இதுல சார்புல என்ன வித்தியாசம்னா ஏல இருந்து 1க்கு போகுது, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப பிகில இருந்து 2க்கு போகுது, இப்படி மட்டும் போட்டுறோம். இப்ப இந்த 3 பத்தி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்படி கூட இருக்கலாம். கார்டீசியன் பெருக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாத்துக்கூடையும் பாத்தீங்கன்னா ஒரு மேப்பிங் நடந்திருக்கும். அதே வந்து உறவு அப்படிங்கும் போது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கலாம், அதனால தப்பு ஒண்ணு இல்லை. இப்ப சார்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுல முக்கியமா கட்டாயமா பார்க்க வேண்டியது இந்த ஏங்கிற செட் இருக்கு இல்லையா, அதாவது இதனுடைய மதிப்பகம்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கணும். கட்டாயமாக இப்படி ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உறுப்பானது 2 ஆன்சரா கொடுக்க கூடாது. அதுவும் இதனுடைய ஒரு சார்பு அப்படின்னுடைய ஒரு கண்டிஷன். பட் இங்க நம்ம உறவுல அப்படி பண்ணல. பாருங்க, ஏக்கு 1, ஏக்கு 2, ஏக்கு 3, இதற்கு 3 ஆன்சர் கிடைக்கிற மாதிரி, ஏ அப்படிங்கிறதுக்கே 3 ஆன்சர் கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து உறவுல இருக்கலாம். பட் சார்புல பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஏக்கு 1 போட்டீங்கன்னா இப்ப நீங்க அடுத்தது பிக்கு 3 கூட போடலாம். ஏவும் பியும் 2 சேர்ந்து ஒரு நம்பர் கொடுக்கலாம். தட் இஸ் ஏவும் பியும் சேர்ந்து 2 தரலாம். ஆனா எக்காரணத்து கொண்டு ஏல இருந்து இப்படி லெஸ் தென் சிம்பிளா பிரிக்க கூடாது. தட் மீன்ஸ் ஏவே 1ஐயும் 2ஐயும் கொடுக்க கூடாது. பட் இந்த ஏவும் பியும் சேர்ந்து இந்த 2 கொடுக்கலாம். இதெல்லாம் சார்புக்கு ஒத்து வரும். பட் இது உறவு அப்படி கிடையாது. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கார்டீசியன் பெருக்கல்ங்கிறது எல்லாமே எல்லாத்துக்கூடையும் பாத்தீங்கன்னா ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கோம். பட் உறவு பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவும் அப்படிதான், லெஸ் தென் சிம்பிள் எல்லாம் வரலாம். பட் சார்பை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு ஒரே ஆன்சர் 2 தராது. அதே போல இந்த இடத்துல இந்த மதிப்பகத்துல இருக்கக்கூடிய 1 கூட ஃப்ரீயா இருக்காது. இது ஏதாவது ஒரு மேப்பிங் இப்படி கொடுத்தே தீரணும். இதுல அப்படி கிடையாது. உறவுல வந்து ஃப்ரீயா கூட இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஒரு சார்பை பின்வருமாறு குறிப்பிடலாம். அம்புக்குறி படம் அப்படிங்கிறது இப்ப இதுதான் சார்புன்னு நம்ம சொல்லுவோம். அம்புக்குறி படம் அப்படின்னா ஒண்ணு இல்லை, இங்க ஏல இருந்து இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு நம்ம குறிக்கிறது தான் அம்புக்குறி படம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அட்டவணை முறை. அட்டவணை முறைன்னா நமக்கு தெரியும், தட் இஸ் இப்படி போட்டுக்குவோம். இதுல வந்து ஏ, அடுத்தது இங்க வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்க ஏ பின்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்க 1 2, ஏக்கு 1 பிக்கு 2ன்னா இது மட்டும் போடுவோம். ரைட். இந்த மாதிரி போடுறது அட்டவணை முறைன்னு சொல்லுவோம். அடுத்து வரிசை ஜோடிகள் கணம்னு தெரியும். தட் இஸ் வரிசை ஜோடி கணம்னா இந்த மாதிரி போடுறது தான். தட் இஸ் ஏக்கு 1, அடுத்து பிக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் இல்லையா. அதுதான். அடுத்து வரைபட முறைனா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஒய் கிராஃப்ல நம்ம போடுவோம்ல. ஏ பின்னு சொல்லி குறிச்சிட்டு இங்க வந்து 1 2ன்னு குறிச்சிருந்தோம்னா ஏக்கு 1 ஏக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் குறிப்போம் இல்லையா. அதுதான் வந்து வரைபட முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சில வகையான சார்புகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஏக்கு 1 பிக்கு 2ன்னு தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஏவும் பியும் சேர்ந்து 2 கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அழைப்புகள் நண்பர்கள். பாருங்க, 1ங்கிற அழைப்பு வந்து சிங்கிற நண்பருக்கும், 2ங்கிற அழைப்பு ஏங்கிற நண்பருக்கும், 3ங்கிற அழைப்பு டிங்கிற நம்பருக்கும் வந்து என்னது காலிங் போகுது. ரைட். பி மற்றும் சி இ ஆனது ஃப்ரீயாவும் இருக்குது. அப்ப நிச்சயமா இங்க பாத்தீங்கன்னா 1க்கு 1 தான். அப்ப 1ங்கிறது சி, 2ங்கிறது ஏ, 3ங்கிறது டி அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்ட்டு. எஃப் இஸ் ஏ டு பி என்ற ஒரு சார்பு என்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்புபடுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பில இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுடன் என்னது இருக்கு, தட் இஸ் தொடர்பு படுத்துது. அதனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா மேல் சார்பு. மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.
கால் 1, கால் 2, கால் 3, கால் 4, கால் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கால்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சில நபர்கள் பாத்தீங்கன்னா P1, person 1, person 2, person 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 நபர்களை கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க செல்போன்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் P2ங்கிற நபருக்கு போடுறோம், அப்புறம் செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு போடுறோம், மறுபடியும் 3வது டைம் போடும்போது நம்ம அதே P2ங்கிற அந்த நபருக்கே வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஏன்னா அவங்க எடுக்கல அப்படின்னா நம்ம மறுபடியும் அவங்களுக்கே கால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய P1, P2, P3 இது மூணுமே, அதாவது ஸோ அந்த எல்லா நபர்களுமே கட்டாயமாக அந்த இணைப்புகளோட வந்து இணைத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மேல் சார்புன்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இங்க மதிப்பகம்னு வச்சுக்கிறோம், இதை வந்து துணை மதிப்பகம்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க சில உறுப்புகள் இருக்கு, இங்கேயும் சில உறுப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு உறுப்புகளுடனும் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா தொடர்பு படுத்தி இருக்கணும். ஒவ்வொரு உறுப்புடனும் தொடர்பு கட்டாயமாக இருக்கணும். ஸோ இங்க சப்போஸ் இங்க வந்து ஒண்ணு மிஞ்சி இருக்குது, இங்க எந்த ஒரு பர்சனுக்குமே ஒரு கால் நான் வந்து போடல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மீன்ஸ் இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த துணை மதிப்பகமானது எப்பவுமே அந்த வீச்சகத்துக்கு சமம். வீச்சகம் என்ன, ஸோ எத்தனை உறுப்புகளை அதை வந்து மேப்பிங் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து வீச்சகம்னு சொல்லுவோம். அந்த வீச்சகத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா, அதாவது துணை மதிப்பகம் என்பது வீச்சகத்துக்கு சமமா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்காங்க எஃப் A to B என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் F இன் வீச்சகமானது F இன் துணை மதிப்பதற்கு சமமாக இருக்கும். அதை இங்க குறிப்பிலையும் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் F is A to B ஆனது மேல் சார்பு எனில் F இன் வீச்சகம் சமம் B ஆக இருக்கும். நெக்ஸ்ட் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. பலவற்றிற்கு ஒன்றான சார்பு இங்க நபர்கள் பாத்தீங்கன்னா person 1, person 2 அப்படின்ட்டு 7 பேரை போட்டிருக்காங்க. அதே திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா film 1, film 2, film 3. சரி, இப்போ இந்த 1, 2, 3, 4, 7 மெம்பர்ஸ் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட திரைப்படத்துக்கு தான் போவாங்க, ரைட். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப P1க்கு வந்து F பிடிச்சிருக்கும், அதே போல P6க்கு F1 பிடிச்சிருக்கு, film 1 பிடிச்சிருக்குது. அதே போல P2க்கு பாத்தீங்கன்னா F3 பிடிச்சிருக்குது, அதே போல P5க்கு F3 பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கூட ஒரு திரைப்படம் பிடிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது உட்சார்புனா, ஸோ உட்சார்பு பாருங்க, தட் இஸ் நுகர்வோர் கன்சியூமர் 1, 2, 3 3 பேர் இருக்காங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா சலவை இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க, C2ங்கிறவங்க தொலைக்காட்சி பெட்டி, C3ங்கிறவன் நீர் சூடேற்றியை பயன்படுத்துறாங்க. பட் இந்த காற்று பதனியை மட்டும் ஏதாவது மிச்சம் இருக்குது, அதாவது துணை மதிப்பகத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து மீதியா இருக்கு, அதாவது குறைந்தபட்சம் 1 மீதியா இருந்துச்சுனாலே அதை நம்ம வந்து உட்சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சார்பு F A to B ஆனது உட்சார்பு எனில் B இல் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது A வில் முன்னுறு இருக்காது. அப்ப F இன் வீச்சகமானது துணை மதிப்பகத்தினுடைய தகு உட்கணமாக இருக்கும். எனவே F ஆனது A to B ஆனது மேல் சார்பு இல்லை எனில் அது உட்சார்பாகும். இப்ப சமணி சார்புனா என்னது, தட் இஸ் f of x வந்து x ன்னு இருக்கும். தட் இஸ் இப்ப f of x ஆனது x க்கு சமம்னு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் இப்ப நான் x க்கு வந்து 1 ன்னு வேல்யூ போட்டேனா அப்ப f of x என்னதான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். தட் இஸ் இப்ப நம்ம பேசிக்கா f of x நம்ம y ன்னு சொல்லுவோமா. தட் இஸ் இப்ப இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. சோ x அச்சு அண்ட் y அச்சு ரெண்டுமே போட்டு நடுவுல இது பாத்தீங்கன்னா ஆதிப்புள்ளி, ரைட். இப்ப பாருங்க, சோ x க்கு நான் 1 ன்னு போடுறேன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 போடும்போது அதே 1 தான் கிடைக்குது. அப்போ இதனுடைய பாயிண்ட் எப்படி கிடைக்கும், 1,1, அதாவது எக்ஸ் கமா ஒய்ன்னு குறிக்கும் போது 1,1 தானே கிடைக்கும். அப்போ அது எப்படி இருக்கும், இங்கே 1 அப்படின்னா இங்கேயும் 1, அப்போ இந்த இடத்துல குறிக்கும். ஸோ அதே போல 2க்கு 2, 3க்கு 3 இப்படின்ட்டு இப்படி போகும். அடுத்தது இதுவும் அப்படிதான் 0. ஸோ அப்படி -1க்கு -1 அப்படின்னு போயிட்டு இது என்னது ஒரு நேர்கோடை வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும், சமணி சார்பு அப்படின்னு போவோம். அடுத்து தலைகீழ் சார்பு அப்படின்னா தட் இஸ் f of x அப்படின்றது எப்படி இருக்கணுமா, 1/x இருக்கணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு நான் 2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ f of x அதாவது y என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ 1/2. அப்போ இங்க என்ன இருக்கும், 2க்கு 1/2, ரைட். அப்போ இங்க பாருங்க, ஸோ 2 இங்க இருக்கும். ஸோ 2ல அரை இது, அப்போ அரை அப்படிங்கும்போது yல வந்து 0.5 இங்க இருக்கும். ஸோ அப்போ இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதே 3 போடுங்களேன். ஸோ அப்போ 1/3. இப்போ 3 போட்டிங்கன்னா 1/3 கிடைக்குது இல்லை. அப்போ 3ன்னு போகும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.33 இப்படி வரும். ஸோ அப்படியே இப்படியே நகர்ந்துட்டு போகும். அப்போ இந்த வரைபடமானது இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னது, இது வந்து நம்ம தலைகீழ் சார்புன்னு சொல்றோம். அடுத்தது மாறிலி சார்புனா f of x சமம் c அப்படின்ட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் f of x சமம் கான்ஸ்டன்ட் தானே, c அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன், 2. சரி, அப்போ பாருங்க, ஸோ f of 1ன்னு போடும்போது 2 தான், f of 2ன்னு போடும்போது 2 தான், f of 3ன்னு போடும்போதும் 2 தான். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், ஸோ இங்க வந்து 1, 2, 3ன்னு இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இங்க 1 இங்க 2 இருக்குதுன்னா, ஸோ f of 1ங்கும் போதும் 2 தான் y-உடைய வேல்யூ. அதாவது இந்த f of 1ங்கிறது என்னது, இது y-யோட வேல்யூ தானே தரும். தட் இஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா 1க்கு 2, அடுத்தது 1க்கு 2க்கு 2, அடுத்தது 3க்கும் 2 தான், அதே போல 4க்கும் 2 தான். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க குறிங்க எப்படி வரும் பாருங்க. சோ இப்படியே வரும். சோ அதே போலதான் இப்படியே வரும். அப்ப நிச்சயமா இது வந்து இப்படி இருக்கும். சோ இந்த படமானது இப்படி போகும். சோ அப்ப இதைத்தான் நம்ம வந்து மாறிலி சார்பு அப்படிங்கிறோம். அடுத்தது பாருங்க நேரிய சார்பு. நேரிய சார்புனா என்னது, ax + b. சோ இதுல நீங்க அந்த ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக
நேரியல் சார்புனா ஒரு லைன் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஒரு லைன் வரும் அவ்வளவுதான். ஸோ அது இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி போகலாம், அல்லது இப்படி இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் போகலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நேரியல் சார்புன்னு சொல்லுவோம். அடுத்தது இருபடி சார்பு அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ நம்ம தான் இருபடி சார்பு இப்படி பார்த்துருக்கோம். ஸோ 2 இடத்துல இங்கே எக்ஸ்ல வந்து வெட்டிட்டு போயிருக்கோம். சில சமயம் வந்து ஸோ இந்த மாதிரி பெல் ஷேப்ல இப்படியே கூட இருக்கலாம். ஒரே இடத்துல கூட அதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். ஆனா கட்டாயமா இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். அடுத்தது பாருங்க முப்படி சார்பு. முப்படி சார்பு தட் இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னா தட் இஸ் இந்த மாதிரி அந்த வளைவரையானது ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதுவாங்க தட் இஸ் எஃப் ஆனது ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி. அதாவது முன்ன வந்து இருபடி சார்புனா எக்ஸ் ஸ்கொயர்டு தான் அதிகபட்சம் இருக்கும். இங்க ஸோ படியில 3 இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது முப்படி சார்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வளைவரை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்ப ஏபிசி அப்படிங்கிற 3 ஒரு வெற்றிலா கணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஆனது ஏ டு பி ஆகவும் ஜிங்கிறது பி டு சி ஆகவும் இருக்குதுன்னா அவை 2 சார்புகள். அந்த 2 சார்புகள் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்போசிஷன் பண்ணலாம். தட் இஸ் ஜி டாட் எஃப்ங்கிறது சார்புகளுடைய சேர்ப்பு. ஸோ இந்த சேர்ப்பை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் மற்றும் ஜி சார்புகளின் சேர்ப்பை ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அனைத்து எக்ஸின் ஏக்கள் என வரையறுக்கலாம். ஸோ எல்லா எக்ஸின் ஏக்களையும் நம்ம வந்து அந்த மாதிரி வரையறுக்கலாம். இப்போ சார்புகளின் சேர்ப்பு தட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தட் இஸ் இப்போ பாத்தீங்கன்னா எஃப்ங்கிற இந்த சார்பானது ஏல இருந்து பி போகுது. அடுத்தது ஜிங்கிற ஃபங்க்ஷன் பில இருந்து சிக்கு போகுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படி போனுச்சுன்னா சோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். தட் இஸ் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருந்து இங்க எஃப் ஆஃப் எக்ஸா மாறுது. எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து இங்க ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸா மாறிடுது. இங்க எக்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொண்டு வரலாம். சோ அப்படி போடுறதுதான் நம்ம என்ன சொல்லலாம்னா சார்புகளுடைய சேர்ப்பாக நம்ம சொல்லலாம். அடுத்தது எஃப் ஜி அப்படிங்கிற எதனோ 2 சார்புன்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் எஃப் டாட் ஜிங்கிறது ஜி டாட் எஃப்க்கு சமமா இருக்காது அப்படிங்கிற. இப்போ 3வது பாயிண்ட் பாருங்க எஃப் ஜி மற்றும் ஹெச் ஏதேனும் 3 சார்புகள் எனில் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் சமம் எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இப்போ 3 சார்புகளின் சேர்ப்பு திஸ் காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஏல இருந்து பிக்கு போறது எஃப், அடுத்தது பில இருந்து சிக்கு போறது ஜி, அடுத்து சில இருந்து டிக்கு போறது ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இங்க ஏ டு சி போறது என்னன்னு நம்ம சொல்லுவோம். முன்ன பார்த்தது போல ஜி டாட் எஃப்னு சொல்லிடுவோம். அடுத்தது இப்ப பில இருந்து டிக்கு போறது என்னன்னு சொல்லுவோம் ஹெச் டாட் ஜி. எப்பவுமே இப்படி எடுங்க, இந்த வாக்குல எடுங்க. தட் இஸ் இங்க பாருங்க ஜி டாட் எஃப்ங்கிறது தான் இது. இங்க பாத்தீங்கன்னா சோ டாட் ஜி அப்படிங்கிறது தான் இது. ரைட். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா சோ ஏல இருந்து டிக்கு டைரக்டா போகுதுன்னா எப்படின்னு எழுதலாம் தட் ஹெச் டாட் ஜி டாட் எஃப். அதை இங்க போட்டிருக்கு ஹெச் டாட் ஜி டாட் எஃப். சோ இது எப்பவுமே எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா இது வந்து சேர்ப்பு பண்பு. ஹெச் டாட் ஜி ஆஃப் எஃப் அப்படிங்கிறது எப்பவுமே ஹெச் ஆஃப் ஜி டாட் எஃப்க்கு சமமாக இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 சார்புகளுடைய சேர்ப்பு பண்பாக இருக்குது.